ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் தர்ஷினி. இப்போ நம்ம மாங்காய் சாதம் செய்ய போகிறோம். வாங்க, அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் பார்த்துப்போம். மாங்காய் ஒன்று தோல் சீவிட்டு செதுக்கி வச்சுக்கோங்க. கடுகு, எண்ணெய், கடலைப்பருப்பு, உளுந்தப்பருப்பு, தூளுப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, வெங்காயம், மஞ்சள் தூள். இப்போ எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் அடுப்பை பற்ற வச்சுப்போம். வாங்க, வானலை வச்சுப்போம். வானல் கொஞ்சம் காஞ்ச பிறகு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய். இப்போ எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு போட்டுக்கலாம். வாங்க, கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிக்கவே கடுகு பொரிஞ்ச பிறகு கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்ப அடுத்தது காஞ்ச மிளகா போடலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயத்தை பொன்னிறமா வதக்கலாம். நல்லா கிண்டிக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி வந்த பிறகு மாங்காய் போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு நல்லா கிண்டிக்கலாம். உங்களுக்கு தேவையான உப்பு தூள் போட்டுக்கலாம். அடி பிடிக்காம நல்லா கிண்டணும். மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூளோட பச்சை வாசனை போனதும் சாதம் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்டே சாதத்தை இது போல வடிச்சு ஆற வச்சுக்கணும். மாங்காய் எல்லாமே சோத்தோட மிக்ஸ் ஆகுற மாதிரி எல்லாம் கலக்கலாம். இது போல நல்லா மாங்காய் சோத்தோட மிக்ஸ் ஆகிற மாதிரி கிண்டிக்கோங்க. இது போல வந்த பிறகு உங்ககிட்ட கொத்தமல்லி தழை இருந்துச்சுன்னா கடைசியா போட்டுட்டு இறக்கிக்கோங்க. மேங்கோ ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இது போல நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.